கோடான கோடி மக்களின் மனம் கவர்ந்த நம் புதியுகத்தின் பிரம்மாண்ட குடும்பத்திற்கு இனிய காலை வணக்கங்கள். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தென் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. ஈசனின் பொற்பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் ஜோதிடம், ஜாதகம், பிரசன்னம், ஆதிகால பரிகாரங்கள் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும், இதுவரை நீங்கள் அறிந்திடாத அதிசய உண்மைகளை தெரிந்து கொள்வதற்காகவும் இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சாவழி உதித்த பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள். வாங்க அவரை வரவேற்கலாம். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. ஐயா, வாரந்தோறும் நம்ம திதிகள் குறித்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில அதாவது அமாவாசை, பௌர்ணமி, பிரதமை, த்விதியை, திருத்தியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி பார்த்தாச்சு. இப்போ தசமி பார்க்க போறோம் ஐயா. இந்த தசமியில பிறந்தவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு வாழ்க்கையில சந்திக்க வேண்டிய சவால்கள் என்ன, அவங்களுக்கான ஆதிகால பரிகாரங்கள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம்னு ஆவலா இருக்கும் ஐயா. ரொம்ப சந்தோஷங்கம்மா. இதுல பாருங்க, இந்த திதிகளை அதிகமாக யாருமே அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு ஆர்டராக வருது. அது ரொம்ப நல்ல விஷயங்க. ஏன்னா அந்த காலத்தில் சொல்லுவாங்க, திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம். திதிக்கு விதிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு பாருங்கள். திதியை பிடித்தால் விதியைவே வெல்லலாமா அப்படின்னா பாருங்களேன். திதியை நம்ம கொடுத்து, அதாவது திதியை பிடிச்சா, நம்ம ஜாதகத்தில் 9 நவகிரகத்தை பார்த்துருக்குறோம், 27 நட்சத்திரங்களை நம்ம கவனிச்சிருக்கிறோம், அதில் 108 பாதங்களை நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க, 9 திசைகள் நீங்கள் பார்த்துருக்கீங்க, எல்லாமே இருக்குது. இதில் மெயின் இந்த திதி அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும், அது வாழ்க்கையில் இருக்கிறதுலையே பெரிய ஒரு சக்தி வாய்ந்த திதிகள் எதுன்னு கேட்டால், வளர்புறையில் 15 திதிகளும் தேய்புறையில் 15 திதிகளும். இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திதியை பிடித்தால் விதியை வெல்லலாங்கிறது எதற்காக முன்னோர்கள் அந்த காலத்தில் சொல்லி வச்சாங்கன்னா, உங்கள் விதியை மாற்ற முடியாது, ஆனால் ஆல்ட்ரு பண்ண முடியும். அந்த திதியை யாராலையும் மாற்ற முடியாது. நம்ம பிறக்கும்போது நம்ம என்ன திதியில் பிறந்திருக்கிறோமோ அந்த திதி வழியில் தான் அந்த விதி இருக்கும். அதை யாராலையும் மாற்ற முடியாது. நம்ம எத்தனை சாதனைகள் வேணாலும் இந்த உலகத்தில் பண்ணலாம், அது மதியை வச்சு தான் உங்களால் பண்ண முடியும். நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணுறீங்க, குழந்தைகளையெல்லாம் பெற்று வளர்த்தி ஆளாக்கி நீங்கள் ஒரு அப்பா ஸ்தானத்துக்கு வர்றீங்க. கடைசி காலத்தில் அப்பா அம்மாவாக நீங்கள் இருந்துட்டு அந்த குழந்தைகளை வளர்த்தி வாழும் பண்ணி அதுக்கு சாப்பாடு போடாமல் நம்மளை தனியாக தாட்டி விட்டுட்டா, அந்த இடத்துல நம்மளோட யோசனை என்ன தோணுன்னா, நம்ம அறிவை வச்சு இந்த குழந்தையை வளர்த்தணுமே, கடைசியில் அந்த குழந்தை நம்ம சோறு போடலின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அறிவு என்பது மதி. அப்போ மதி தோத்துருச்சு, விதி ஜெயிச்சிருச்சு. அப்போது யாருமே அப்போ மதிங்கிறது நம்ம அறிவுக்கு எத்தனைதான் மதி. ஆனால் விதி என்பது பிறக்கும்போதே தாயுடைய கருவறைக்குள்ளே இப்படித்தான் வாழணும்னு சொல்லி இறைவன் படைச்சு ஒரு உயிரை உருவாக்கி இந்த உலகத்துக்கு கொடுக்கும்போதே உங்களோட பேட்டர்ன் ரெடி ஆயிரும். அந்த விதி வழியில் தான் உங்கள் வாழ்வாதாரமே இருக்கும். நாம் ஏதோ ஒரு சாதனை பண்ணிட்ட மாதிரி நம்ம நினைப்போம். உங்களுக்கு பின்னால் விதி உங்களுக்கு பின்னாடி அதை அப்படியே ஃபாலோ பண்ணும். அதுதான் விதி. அதில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலான்னு எதுக்காக சொன்னாங்கன்னா, நாம் செஞ்சு வச்ச புண்ணியங்கள் நிறையா இருந்துச்சுன்னா, நம்மளோட ஜாதக கட்டத்தில் ஒரு கெட்ட நேரமே வந்துட்டாலும் கூட நீங்கள் செஞ்சு வச்ச புண்ணியம் உண்மையாக இருந்தால் அந்த வழியில் இந்த விதியிலிருந்து நீங்கள் தப்பிச்சிருவீங்களா. ஒரு கெட்டது பெருசாக வர வேண்டியது சின்ன ஒரு விஷயமாக முடிஞ்சிருமா. அதுக்காகத்தான் புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும்.
எவ்வளவுக்கு எவ்வளவு பாவத்தை குறைச்சி புண்ணியத்தை நம்ம செய்து வைக்கிறோமோ அது நமக்கும் காப்பாற்று, நம்ம தலைமுறைக்கு காப்பாற்றும். அதுதான் அந்த திதி. இதில் பாருங்கள், திதிக்கு விதிக்கு என்ன சம்பந்தம்னா, தசமி திதியில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க. தசம்னா என்ன வருதுங்க? பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி. இப்போ 5 10 விரல். அப்போ இது என்னாச்சுன்னா 10ஆம் இடம் என்பது ஒரு ஜாதக கட்டத்தில் தொழில்ஸ்தானம். தசமி திதியில் பிறந்திருக்கிறவங்க வீட்டில் அவர் தொழிலில் சொந்த தொழில் பண்ணால் அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவாங்களாம். அதனால தான் ஜாதக கட்டத்தில் லக்கணத்துக்கு 10ஆம் இடம் தொழில்ஸ்தானம்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அந்த 10ஆம் பாவகமும் தொழில்ஸ்தானம் தான், தசமி திதியும் தொழில்ஸ்தானம் தான். அதனால தான் தசமி அப்படிங்கிறது. தசம் என்பது 10, மீன நாள் சேர்த்து சொல்கிறனால தசமி. அந்த தசமி திதிங்கிறது 10. யாராவது ஒரு வீட்டில் தசமி திதியில் பிறந்திருந்தால் 10ஆம் இடம் தான் கர்மஸ்தானம். இந்த திதி கொடுக்கறதுக்கு மட்டும் தசமி திதி குடும்பத்தில் மட்டும் திதி கொடுக்கலைனா தான் அந்த கஷ்டங்களெல்லாம் அவங்க குடும்பத்துக்குள்ளே அதிகமாக வர்றது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த சொல்கிற வார்த்தையை கண்டிப்பாக நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நம்மளோட ஜாதகத்தில் சனிதான் ஆயுள்காரகன், கர்மாகாரகன் சனி. அசைவத்தில் சனிக்கிழமை அன்னைக்கு அசைவம் சாப்பிட்டால் நம்ம ஆயுசில் ஒரு நாள் கம்மியாகுமா? இது எந்த காலத்தில் சொல்லி வச்சதுங்க? மூவேலு 21 தலைமுறைக்கு முன்னாடி எழுதின நூல் அது. ஆயுள்காரகனே சனி தான். ஒரு உயர வதை செஞ்சு சனிக்கிழமை அன்னைக்கு அசைவம் எடுத்துட்டால் நம்ம ஆயுசில் ஒரு நாள் கம்மியாகுமா? இது அந்த காலத்திலேயே பழைய காலத்தில் ஓலைச்சுவடியில் எழுதியிருக்காங்க. அப்போது இந்த சனி என்பது நீதிமான். அந்த நீதி தேவதை இருக்கக்கூடிய அந்த நாள் அன்னைக்கு அந்த உயிரை வதை செஞ்சு நம்மளோட வயிற்றுக்குள்ளே ஜீவனமாக எடுத்துக்கிட்டால் நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி கம்மியாகுன்னு சொல்லுது. அப்போ இதிலிருந்து அதனால தான் ஞாயிற்றுக்கிழமையாக அதை வச்சாங்க. அந்த காலத்திலேயே ஞாயிறு விடுமுறையாக வச்சாங்க, ஞாயிறு ஓய்வு நாளாக வச்சாங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறீங்க, அன்றைக்கி சூரியனுடைய நாளாக இருக்குது. அதனால தான் அந்த சனிக்கிழமை அன்னைக்கு சனி பிரதோஷம், பெருமாளுக்கு உகந்தது, ஆயுள்காரகன் எல்லாம் உள்ளே வந்தது காரணமே சனிக்கிழமை தான். சாகாத வரம் பெற்ற சபரிமலை ஐயப்பன் சனி எல்லாமே இதுக்குள்ளே வந்தது காரணம் அதுதான். அப்போ தசமி திதி அன்னைக்கு ஒரு ஜாதகத்தில் நம்மளோட வம்சத்தில் யாராவது திதி கொடுக்காம இருந்தால் ராமேஸ்வரத்தில் போய் கடலில் குளித்து 22 கணம் தீர்த்த ஊற்றி இறந்த முன்னோர்களுக்கெல்லாம் தசமி திதி வரும் காலத்தில் திதி கொடுத்தால் அவங்களுக்கு 10வது அவதார தோஷம் நிவர்த்தி ஆகுமா. அதனால தான் தசமி திதியில் எடுத்தால் 10 அவதாரம் யார் எடுத்தா? இந்த உலகத்திலேயே 10 அவதாரம் யார் எடுத்தாங்கன்னு சொல்லுங்கள். விஷ்ணு எடுத்தாருங்க இல்லைங்களாம்மா? ஆமாங்க சார். இந்த உலகத்திலேயே விஷ்ணு எடுத்தார். அப்போ விஷ்ணு மகாவிஷ்ணு அவர் குழந்தை தன்மையாக மகாவிஷ்ணு எடுத்தார். இந்த 10வது அவதாரம் விஷ்ணு எடுத்ததுனால தான் பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த மும்மூர்த்தியில் விஷ்ணு தான் தசாவதாரத்தை எடுத்தார். அப்போ தசமி தேதியில் பிறந்த உங்களுடைய குடும்பத்தில் விஷ்ணுவுடைய படத்தை வச்சு நீங்கள் விளக்கேற்றி வச்சால் உங்கள் தசமி திதி தோஷம் நிவர்த்தி ஆகும். அற்புதம் ஐயா. நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளாகட்டும் பழமொழிகளாகட்டும், அதாவது விதி வழியே மதி அப்படின்னு சொல்லுவீங்க, விதியை பிடித்தால் திதியை வெல்லலாம்னு ஒன்று சொல்லியிருக்கீங்க, அப்புறம் தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்கள் மனசில் பதிய வச்சுருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் ஐயா. அந்த விதத்தில் இப்போ தசமி திதியை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த தசமியில் எப்படி அது அதனுடைய சிறப்பை பற்றி அழகாக சொல்லியிருந்தீங்க. அதோட இல்லாமல் இப்போ அதில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான வாழ்க்கை அமையும், அவங்களுடைய சோதனைகள் அப்படின்னு வாழ்க்கையில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சோதனைகள் எப்படி இருக்கும், அதுலேருந்து வெளியே வரக்கூடிய ஆதிகால பரிகாரங்களும் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாகம்மா. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பழமொழிகளோடு சேர்ந்து வரக்கூடிய அழியாத சொத்து தானே பழமொழி. இந்த விதி மதி கதி இதெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா? இன்னொன்று தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் குறையும், அதையும் சொல்லுவீங்க. அதை சொல்ல மறந்துட்டேன் சார். இன்னொரு ரகசியத்தையும் கூட மக்களுக்கு சொல்லலாங்க நீங்கள் கேட்டதுனால. மதி மேலே விதி ஏறி சவாரி பண்ணுமா அப்படின்னு என்னங்க? மதி மேலே விதி ஏறி சவாரி பண்ணுமா அப்படின்னு என்ன தெரியுங்களா? ஆண்டவனுக்கு நிகரானது யாரும் இல்லை. ஆனால் நம்ம மதி தான் வாழ்க்கையில் உலகத்தில் பெருசு நம்ம நினைக்கிறோம். ஆனால் மதி மேலே விதி ஏறி சவாரி பண்ணுன்னா ஏதாவது வாழ்க்கையில் நீங்கள் ஒரு இடத்துல ஒரு சறுக்கலில் விழுந்துடுறீங்க. அந்த சறுக்கல் மதி தானே இழந்து விழுகிறீங்க.
அப்போ விதி ஜெயிச்சிருது, மதி தோத்துருது. அதுதான் மதி மேலே விதி ஏறி சவாரி பண்ணுமா. எல்லாமே பிரபஞ்சத்துக்கு எதிர்முறையாக யாரும் வாழ முடியாதுங்கிறதுக்கு தான் ஒரு அரை டம்ளர் தண்ணிங்கூட நம்மளால் தயார் பண்ண முடியாது. வேணா தயார் பண்ணி பாருங்கள். எங்கிருந்து எடுத்தாலும் கடவுளோட சொத்து. அப்போ எங்கிருந்து எடுத்தீங்கனாலும் நான் இதை கண்டுபிடிச்சேன்னு சொன்னால் அது கடவுளோட பொருள். எங்கிருந்து நீங்கள் இப்போ இந்த காற்றை எடுத்து கொண்டு வந்து நான் தான் இந்த காற்றை கண்டுபிடிச்சனாலும் கடவுளோட சொத்து. அப்போ இந்த கடவுளில் வந்து அதிகமாக கொடுத்தா நீங்கள் குழம்பிடுவீங்கன்னா 5 விஷயத்தான் கொடுத்தாங்க. இந்த 5 ஆராய்ச்சி பண்ண முடியல. நீர், நிலம், காற்று, பூமி, ஆகாயம். நீங்கள் நிற்கிற பூமி கடவுளோடது. நீங்கள் படுத்து தூங்கும்போது உங்களோட கண் ஆகாயத்தை பார்த்து விண்மீன்கள் அத்தனையும் தெரியுது. 10,000 கோடி மைலுக்கு மேலக்கக்கூடிய விண்மீன் தெரியறதுக்கு அந்த கண் அவரோட சொத்து. அதுக்கடுத்தது பூமாதேவி, ஆகாயம். காற்று இல்லைன்னா வாழவே முடியாதுன்னு காற்று அவரோட சொத்து, கடவுளோட சொத்து. அதுக்கடுத்தது நீர். இப்போ தாகம் அடிக்குது, நல்லா பேசணுன்னா இப்போ ஒரு டம்ளர் தண்ணி குடித்தாத்தான் நம்மளால் பேச முடியும். அந்த தண்ணி கடவுளோட சொத்து. இந்த உடம்பில் வந்து கூலிங் அதிகமாக இருந்தால் கை காலெல்லாம் நடுங்கி விரைச்சிருவோம். அதுக்கு அளவான டெம்பரேச்சர் கொடுக்கறதுக்கு இந்த சூடு. அப்போ இந்த ஹீட் அதிகமாக வருது. அப்போ நார்மலாக டெம்பரேச்சர் வச்சுக்கிறோம். அப்போ நீர், நிலம், காற்று, ஆகாயம். இது 5 விஷயத்தை கடவுள் கொடுத்தாரு. இது 5க்கே நம்மளால் வந்து பதிலும் சொல்ல முடியல. 120 வருஷம் ஒரு மனிதனுக்கு ஆயுள். ஆனால் கோயில் 5000 வருஷம் நிற்கிது. மனுஷன் நிற்கிறதில்ல பூமியில். இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுங்க? இயற்கையோடு கொஞ்ச காலம் வாழ போகிறோம். அந்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்கிறதுக்கு நம்ம ஜாதகத்தை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி, நம்ம ஜாதகம் பார்க்குறது எதுக்குன்னு நீங்கள் முதல்ல இங்கே தெரிஞ்சுக்கணும். ஜாதகம் பார்க்க வர்றாங்களே, இது எதுக்கு பார்க்கணும்? நம்ம இந்த உலகத்தில் பிறந்துட்டோம். ஜாதகம் பார்க்கலினாலும் பசிக்குது, சாப்பிட்டுக்கலாம், தண்ணி குடிச்சிக்கலாம், தூக்கம் வருது தூங்கிக்கலாம், வாழ்க்கை இருந்தால் வாழ்ந்துக்கலாம், எல்லாம் வாழ்ந்துக்கலாம். அதுக்கு அப்பாற்பட்டு ஏன் ஜாதகம் பார்க்க ஒரு ஜோசியர்கிட்ட போகணும்? நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, உண்மையாலுமே ஜோதிடம் எதுக்குன்னு கேட்டால், நம்ம வந்து இந்த உலகத்தில் பிறவி எடுத்து வந்துட்டோம். நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜாதகம் பார்க்க போகிறீங்க. நாம் எதுக்கு இந்த உலகத்தில் பிறந்தோம்? இது புண்ணிய ஜாதகமா, பாவப்பட்ட ஜாதகமா, முன்னோர்களுடைய சாபங்கள் வாங்கின ஜாதகமா இல்லையா? நம்ம சாதனை பண்ணக்கூடியது ஜாதகத்தில் கிரகடைவு இருக்கா? நம்ம நல்ல பேரு புகழ் பதவியில் இருப்போமா? நம்ம நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுமா? இதெல்லாம் தெரிஞ்சால் நீங்கள் அந்த வழியில் போவீங்க. அதுக்கு ஒரு ஜோசியர் வழிகாட்டுறதுக்கு ஜோசியர் இருக்கணும். நீங்கள் ஜாதகத்தை கொண்டு வரணும். இது வேறு ஒன்றுமே இல்லை. சாதகம் பாதகம் 2 தான். நம்ம ஜாதகத்தில் இருக்கிற பாதகத்தை சாதகமாக மாற்றுறக்கு, அதில் ஏதாவது கிரகடைவு இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ஜாதகம் பார்க்க வரை. இப்போ என்னை பற்றி நான் இந்த ஜாதகத்தில் புத்தகம் எழுதணுங்கிற விதி இருந்துச்சு. அது நான் தெரிஞ்சதுனால நான் புத்தகம் எழுத ஆரம்பித்தேன். இதான் புத்தகம் இங்கே இருக்குது. அப்போ என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கலைன்னா அப்புறம் எனக்கு எதுக்கு ஜாதகம்? என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். என்னுடைய அம்மாவுக்கு நான் சாப்பாடு போடுவேனா? என்னுடைய மனைவிக்கு நான் சாப்பாடு போடுவேனா? எனக்கு எத்தனை குழந்தைகள் பிறக்கும்? நான் இந்த பூமியில் எத்தனை காலம் வாழுவேன்? எனக்கு விபத்துகள் இருக்குதா? என் வாழ்க்கையில் நேர்கோட்டில் போகும்போது எனக்கு எதிரிகள் யாராவது வருவாங்களா? நான் இந்த உலக சாதனை படைக்க வந்தவரா? நான் வெளிநாட்டுக்கு போவேனா? கடல் சார்ந்த இடத்துல இருப்பேனா? என்னுடைய பூர்வ ஜென்ம கர்மா என்ன சொல்ல வருது? நான் இதுக்கு பின்னாடி நான் என்ன பாவம் பண்ணி வந்தேன்? நான் என்ன புண்ணியம் பண்ணி வந்தேன்? என்னுடைய குழந்தைகள் என்னை கடைசியில் காப்பாற்றுவாங்களா? இல்லை நான் தனி மனிதனா? நான் சன்னியாசியா? நான் கோயில் கட்டுவனா? கும்பாபிஷேகம் செய்வனா? அன்னதானம் பண்ணுவனா? ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்வனா? இத்தனையும் தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு ஒரு அடையாளம் ஜாதகம். இது தெரியாமல் ஜாதகம் பார்க்குறது போன உடனேயுமே நம்ம ஜாதகத்தை எடுத்துகிட்டு நம்ம குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் மாமன் இருப்பார், அவர் நல்லா இருக்கிறாரான்னு கேட்பாங்க. ஆனால் முதல் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களான்னு தன்னை அறிஞ்சு மற்றவங்களை அறியணும். அதனால தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் ஜாதகத்தை டேட் ஆஃப் பர்த் டயத்தை போட்டு அந்த நேரத்தில் கிரக நிலைகள் உனக்கு எப்படி பிறக்கும்போது இருக்குதோ அந்த பேட்டர்ன் என்ன சொல்ல வருதுங்கிறதான் ஜாதகம். என்னுடைய அனுபவத்துக்கு 35 வருஷமாக இந்த ஜோதிடத்தில் இருக்கேன். 7 வயசில் எழுத்தாணி எடுத்து நாக்கள் எழுதி விட்டாங்க. முன்னோர்கள் எழுதி விட்டது நீதியத்தை எழுதி விட்டுருப்பாங்க. இன்றைக்கி எழுதுனதில் வள்ளுவர் வாக்குன்னு சொல்லி இன்றைக்கி இந்த உலகத்துக்கு எத்தனையோ பேர்த்துக்கு இந்த கையில் ஜாதகம் பார்த்துருக்கோம். அப்போ நம்மளுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாதகத்தில் முன்னோர்கள் சொன்ன அத்தனையுமே நம்ம எடுத்து பார்த்தா தெளிவாக இருக்கும். அதுக்கு தான் இந்த திதி வரிசையாக படிக்கிறதுல பஞ்சபூதத்தில் ஒன்று தான் திதி, யோகம், கரணம், கிழமை, நட்சத்திரம். இந்த 5 அங்கங்கள் சேர்ந்தது பஞ்ச அங்கம். இது காலப்போக்கில் பஞ்சாங்கம்
அப்படின்னு ஒரு வாசன் பஞ்சாங்கம், ஆற்காடு பஞ்சாங்கம், சீதாராம் பஞ்சாங்கன்னு வந்துருச்சு. இந்த இதுக்குள்ளே தான் நம்மளோட விதி வந்து ஒளிஞ்சிருக்குது. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் திதியை பிடிச்சு வரும். அந்த விதியை நம்ம சரி செய்யறதுக்கு தான், விதியை மாற்ற முடியாது, ஆல்ட்ரு தான் பண்ண முடியும். இப்போ நீங்கள் நல்லா யோசிங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். மகாவிஷ்ணு தசாவதாரத்தில் இருக்கிறாருன்னு சொல்கிறீங்களே, இந்த உலகத்தில் மகாவிஷ்ணு எங்கே இருக்காருன்னு தெரியுமா? நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. என்னைக்காவது ஒரு நாள் காசி போன மாதிரி கயா போனீங்கன்னா முன்னோர்களுக்கு பிண்டம் கொடுப்பாங்க. வித்தியாசமான பிண்டம். வாழ்க்கையில் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். ஒரு முறை வாழ்க்கையில் நீங்கள் மகாவிஷ்ணு கயா போயிட்டு வாங்க. கயாவில் போய் நீங்கள் உட்கார்ந்தோன்னே அவங்க திதி கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தாத்தா இருக்கார் அப்படின்னா நம்ம தாத்தாவோட சம்சாரம், அவங்க காலமாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு பிண்டம். நம்ம முன்னோர்கள் இருக்கிறாங்கன்னா முன்னோர்களில் வந்து பாட்டி இருந்தால் பாட்டியோட வம்சத்துக்கு ஒரு பிண்டம். நம்ம அப்பா இருக்கிறாருன்னா அப்பா எந்த வழியில் வந்தாரோ அவருக்கு ஒரு பிண்டம். யாரெல்லாம் இறந்துருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையும் சொல்லி 31 பிண்டத்தோடு நிறுத்திட்டு, ஒரு பிண்டம் வந்து 32 பிண்டம் மொத்தம். அதில் பார்த்தீங்கன்னா 31 பிண்டத்தோடு நிறுத்திட்டு ஒரு பிண்டத்துக்கு மட்டும் ஒரு விருத்தம் சொல்லுவார். அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர் என்ன சொல்லுவார்னா, வீட்டில் நீங்கள் குருவி வளர்த்திருப்பீங்க, அதாவது காலபைரவர் நீங்கள் வளர்த்திருப்பீங்க, அதுக்கு அடுத்தது வாயில்லாத ஜீவராசிகளை எல்லாம் வளர்த்திருப்பீங்க. அத்தனை வாயில்லாத ஜீவராசிகள் இறந்துருச்சுன்னா அதுக்கு தர்ம பிண்டம்னு ஒன்று 32வது பிண்டம் வைப்பாங்க. இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்து தலையெடுத்து எந்த உயிர்கள் இருந்தாலும் அத்தனைக்கும் சேர்த்து வைக்கும்போது தர்ம பிண்டம்னு வைப்பாங்க. அதுக்கப்புறம் அது குங்கும சந்தனம் எல்லாம் போட்டு தேங்காய் வளத்தை உடைச்சி பூஜை பண்ணி 32 பிண்டத்தை ஒன்றா சேர்த்து வச்சு அதை எடுத்துகிட்டு போய் மகாவிஷ்ணுக்கு அங்கே கோவிலில் வந்து சிலை கிடையாது, வெறும் பாதம் மட்டும்தான். அந்த பாதத்தில் கொண்டு போய் 32 பிண்டங்கள் முன்னோர்களுக்கு இருக்கிறத கொண்டு போய் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தி ஒரே உருண்டையாக பண்ணி அவர் பாதத்தில் வச்சு உங்கள் நெத்தி கொண்டு போய் மகாவிஷ்ணு பாதத்தில் வச்சால் முன்னோர்கள் மோட்சத்துக்கு போயிடுவாங்களா. இதுதான் தசமி திதியோட விஷயம். அப்போ இதை நீங்கள் கயாவுக்கு வாழ்க்கையில் ஒரு முறை போகணும் இல்லையா? கண்டிப்பாக இது நீங்கள் ஒரு முறை போனீங்கன்னா இதை நேச்சுரவாக பார்க்கலாம். அதனால தான் காசியில் போனால் ஒரு காயை விட்டுருன்னு சொல்லிங்க, கயாவில் போய் ஒரு காயை விட்டுருங்கன்னு சொன்னாங்க. அப்போ அங்கே ஒன்றை விட்டுட்டா அதை திரும்ப எடுத்துக்காமல் இருந்தால் இந்த பிறவி வரைக்கும் அதுவே உங்களுக்கு ஒரு சங்கல்பமாக இருக்குமா. இதை பார்த்து மகாவிஷ்ணுடைய கயாவுக்கு நீங்கள் போனால் வாழ்க்கையில் ஒரு முறை நீங்கள் போய் வரணும். புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். நன்றிங்க ஐயா. அற்புதமாக சொல்லியிருந்தீங்க. அதாவது மெய் செலுத்திருச்சு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் சொல்ல சொல்ல எங்களுக்கு வந்து அதை கேட்க வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அதனுடைய விளக்கம், அதாவது கயாவை பற்றி அங்கே கொடுக்கப்படும் அந்த 32 பிண்டங்கள் குறித்தும் அழகாக சொல்லியிருந்தீங்க. நம்ம செல்ல பிராணிகளுக்கும் அது உண்டு அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தீங்க. மேலும் தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்படுறோம். ஐயோ, அதாவது ரொம்ப சந்தோஷங்க. இந்த நேரத்தில் இந்த டைம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதாவது ஜாதக கட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் தான் புதன் நீசமாக இருப்பார், வேறு எங்கேயுமே இருக்க மாட்டார். இதை நான் ஆதிகால பரிகாரமாக கிரியேட் பண்ணேன். ஏன் வந்து புதன் வந்து மீன ராசியில் நீசமானார்? அப்போ மகாவிஷ்ணுக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா புதன். இந்த புதன் காலச்சக்கரத்துக்கு மேசத்துக்கு 12வது இடம் வந்து அயன சயன போகம். அப்போ மகாவிஷ்ணு வந்து சயன கோலம். அப்போ 12ஆம் இடம் என்பது தான் மோட்ச வீடு. அதனால் மோட்சம் கொடுக்கறக்காக மகாவிஷ்ணு 12க்கு பாதம். மேசம் என்பது தலை, ரிஷபம் என்பது கழுத்து, மிதுனம் என்பது தோள்பட்டை, கடகம் என்பது நெஞ்சு, சிம்மம் என்பது வயிறு, கன்னி என்பது இடுப்பு, துலாம் என்பது சிறுநீரகம், விருச்சிகம் என்பது ஆசனவாயு கர்ப்பப்பை, தனுசு என்பது தொடை, மகரம் என்பது முழங்கால், கும்பம் என்பது கணுக்கால், மீனம் என்பது பாதம். அதனால் பாதம் வந்து மகாவிஷ்ணு பாதத்தில் புதன் நீசமாக இருக்கிறனால அந்த இடத்துல வந்து அயன சயன போகமும் மோட்சத்துக்கு போகக்கூடிய வீடும் மீனமாக இருக்கிறனால ஜோசியத்திலிங்கோட வந்து ஜாதக கட்டத்தில் கிரவடைவில் கரெக்டாக மகாவிஷ்ணுக்கு அங்கே வச்சுருக்காங்க. அதனால தான் புதன் அந்த வீட்டில் நீசம். அப்போ மோட்ச ராசியில் கொண்டு போய் புதன் என்பது மகாவிஷ்ணு பாதத்தில் வச்சால் நம்ம அத்தனை 21 தலைமுறை சாபம் நிவர்த்தி ஆகுன்னு வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த ஜாதகத்தில் இவ்வளோ ஒரு அற்புதமான தமிழ் சுவையான விஷயங்கள் வந்து இதுக்குள்ளே இருக்கிறனால இந்த ஜாதகத்தில் நம்ம திதி கொடுக்குறவங்க நாம் ராமேஸ்வரத்தில் கொடுக்க முடியல, கொடுமுடியில் கொடுக்க முடியல, கூடுதுறை பவானியில் கொடுக்க முடியல, பெரிய பெரிய க்ஷேத்திரங்களை எல்லாம் என்னால் கொடுக்க முடியலைன்னா
கயாவில் போய் 32 பிண்டம் வாழ்க்கையில் ஒரு முறை நீங்கள் கொடுத்தால் அப்போ 32 தலைமுறை முன்னோர்களை நீங்கள் நினச்சி பார்த்து அவங்களுக்கு பூஜிச்சா அத்தனை பேரும் உங்கள் இடத்துல வந்து ஆசீர்வாதம் செய்வாங்களாம். அதுக்கு தான் கயாவுக்கு போக சொன்னாங்க. ஏன்னு கேட்டால் சீதாதேவி சாபம் விட்டதுனால கயாவில் இன்னைக்கு வரைக்கும் கடலே வற்றி போச்சான். அப்படின்னா பார்த்துங்களேன். அப்போது சீதாதேவி சாபத்தினால கடலே வற்றி இருக்குதுன்னா அந்த பெண்களுக்கு சாபம்ங்கிறது ஒன்று வந்து பெண்கள்கிட்ட வாங்கினா கடலே வத்துதுன்னா இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுங்க? இதை எங்கே பார்க்க முடியும்னா கயாவில் தான் நீங்கள் பார்க்க முடியும். ஐயா, குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும். இன்னொரு டவுட் ஐயா, அதாவது பித்ரு தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா ஜாதகத்துல, அவங்களும் வந்து இங்க போய் நம்ம வந்து அது பண்ணலாமா, இல்ல தசமி திதியில பிறந்தவங்க மட்டும்தான் அங்க பண்ணணுமா? இல்லைங்கம்மா, தசமி என்பது 10வது கர்மம். அந்த கர்மாவை தொலைக்கிறதுக்கு தான் நம்ம பண்ணுறோம். ஆனால் முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அம்மா கேட்டதுனால அந்த விஷயத்த சொல்கிறேன். எல்லாருடைய வம்சத்திலையும் தசமி திதியில் எல்லா வீட்லேயும் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் பிறந்திருப்பாங்க. நீங்கள் எப்படி செக் பண்ணணுன்னா, நீங்கள் ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறீங்கன்னா 5 பேர் 5 திதியில் பிறந்திருப்பீங்க. சரி, ஆனால் உங்கள் அப்பாவோட வழியிலேருந்து பிறந்திருப்பீங்க. உங்கள் அப்பா வழியில் ஒரு 5 பேர் பிறந்திருப்பாங்க. அவங்க தாத்தா வழியில் ஒரு 5 பேர் பிறந்திருப்பாங்க. உங்கள் பாட்டா வழியில் 5 பேர் பிறந்திருப்பாங்க. உங்களுடைய பாட்டனோட எள்ளு பாட்டை கொள்ளு பாட்டெல்லாம் 5 பேர் பிறந்திருப்பாங்க. அப்போ 108 பேர் நீங்கள் பிறந்திருப்பீங்க. 27 நட்சத்திரம் தான் இருக்குது, 12 ராசி தான் இருக்குது, திதிகள் 15 தான் இருக்குது. ஏன் உங்களுக்கு வந்து அந்த தசமி திதியில் பிறக்காமல் இருப்பாங்க? அப்போ கண்டிப்பாக அந்த திதியில் கண்டிப்பாக அந்த வம்சத்தில் எல்லாருடைய வம்சத்துலேயும் தசமி திதி வரும். அதனால தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தேன்னா திருப்பி என் புள்ள அதே நட்சத்திரத்தில் பிறந்துன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய கர்மாக்களை மாற்றி அமைக்கணும்னா தசம திதியில் முன்னோர்கள் பிறந்து நாம் இந்த பூலோகத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்கன்னா அதுதான் கர்மா அதிகமாக இருக்குதுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழின்னா, நீங்கள் தசமி திதியில் பிறந்தவங்க போய் கயாவில் திதி கொடுத்து வந்தீங்கன்னா அடுத்த தலைமுறையில் யாராவது ஒருத்தர் பிறந்தால் அந்த தசமி திதியில் பிறக்க மாட்டாங்க. ஏன்? இந்த கர்மா உங்களோட நின்றுச்சு, அடுத்த நாள் கடவுள் தான் மாற்றி விடுவார். அப்போ ஜென்ரேஷன் மாறுதான், இல்லைன்னா வழி வழியாக வரும். அப்போ அந்த 21 தலைமுறைக்கு நம்ம செஞ்ச பாவங்கள் வந்து தீரலைன்னா அதே கர்ம நட்சத்திரத்திலே பிறப்பாங்க, அதே திதியிலேயே பிறந்துட்டு வருவாங்க. அப்போ இதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பூஜை பண்ணி கடவுளுக்கு நிகராக பண்ணினால் இந்த தோஷமெல்லாம் நீங்கினதை எதில் தெரிஞ்சுக்கலான்னா, உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் குடும்பத்தில் யாராவதுக்கு ஒரு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்தால் அந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னோர்களுடைய திதியில் இந்த குழந்தை பிறந்திருக்கா இல்லை மாறி வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் கடவுள் மாறி இருந்தால் உங்களோட கர்மா தொடர்ந்து வந்தது அந்த பிறக்கும் கடைசி தலைமுறைக்கு அது வராது. இதை பாருங்களேன், எவ்வளோ அற்புதமான விஷயம்னு தெரிஞ்சுக்கங்க. அப்போ நம்மளோட முன்னோர்களெல்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்ததை அடுத்தடுத்த பிறவிகள் எதுக்கு நம்ம வர்றோம்னா கர்மாவை குறைக்கிறதுக்கு வாரிசுகளை அதிகமாக உற்பத்தி பண்ணால் எல்லாரும் ஆளுக்கு ஒரு திதி தர்ப்பண பிண்டங்கள் கொடுக்கும்போது நம்ம அந்த தலைமுறை சாவ நிவர்த்தி ஆகுமா. அதனால தான் முன்னோர்கள் அந்த காலத்தில் இது எல்லாத்தையும் யோகிச்சு வச்சுருக்காங்க. இது நம்ம தெரிஞ்சுக்கணும் அல்லவா? நீங்கள் பாருங்கள், ஒரு வீட்டில் பாருங்கள், சார் நானும் கேட்ட நட்சத்திரங்க, என் பிள்ளையும் கேட்ட நட்சத்திரம்பாங்க. அப்போது தாயுடைய கருவில் உருவாகக்கூடியது ஒரு நாள் தான். 10 மாதம் கிரமிச்சு 300 நாள் மூச்சடைக்கி அதே நட்சத்திரத்தன்னைக்கு பிறக்குதுன்னா இப்போ அந்த கர்ம நட்சத்திரமே மறுபடியும் வாங்கி வர்றீங்கன்னா இப்போ தீரலையே. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், இதெல்லாம் தான் ரகசியம். நீங்கள் இந்த ஜோதிடத்தில் எவ்வளோ ஒரு உண்மைகள் முதல்ல இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த உண்மையிலையுமே ஒரு பெண்மை. அப்போ இந்த விஷயத்தை உங்களுக்கு எப்படி தெரியும்? 3 பேருமே நாங்கள் ஒரே நட்சத்திரம்ங்க, 3 பேருமே நான் ஒரே ராசினா 3 பேருமே அந்த கர்மாவில் வாங்கி வந்து அதே நட்சத்திரத்தன்னைக்கு பிறக்கிறீங்கன்னா அப்போ அந்த கர்மா அதிகமாக அந்த வீட்டில் இருக்குது. அப்போ நீங்கள் புண்ணியத்தை செய்யறதுக்கு தயாராகணும் அல்லவா? அப்போ இது உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, மனிதர்களுக்கு உதவி செய்கிறது, கிட்டத்தட்ட 365 நாளில் ஒரு 200 நாள் ஊருக்குள்ள விசேஷங்கள் நல்லது கெட்டது எல்லாம் வரும். அது எல்லா வீட்டில் வச்சு பூஜைகள் பண்ணுறது, தர்ம தானம் பண்ணுறது. அந்த காலத்தில் பாவங்கள் குறையிறதுக்கு அவங்க என்ன பரிகாரம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? மகாபாரதம் ராமாயணம் படிச்சிருக்கிறவங்கள கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வந்து மகாபாரதம் ராமாயணத்தினுடைய கதை படிப்பாங்க. கதை படித்து முடியும் போது பசிச்சதுன்னா உணவு கொடுப்பாங்க, சுண்டல் கொடுப்பாங்க, பொங்கல் கொடுப்பாங்க, முடிஞ்சால் பெரிய இடமா இருந்தால் வசதி இருந்தால் சாப்பாடு கொடுப்பாங்க. இது எல்லாம் தான் அந்த காலத்தில் வயிற்றுக்காக, ஒரு ஜான் வயிற்றுக்காக அவங்க பசிக்காக இந்த மகாபாரதமே படித்து பசியாற்றியிருக்காங்க. இன்றைக்கி தான் பணம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பணம் இருந்தால் உங்களுக்கே தெரியாது, பணம் இல்லாவிட்டால் உங்களை யாருக்குமே தெரியாது.
அப்போ உண்மையாலுமே பணம் எதுக்கு தேவைன்னா நம்மளோட அளவான பசிக்கும் நம்ம மானத்தை மறைக்கிறதுக்கு துணிமணிக்கு தான் பணம் வேணும்னு அந்த காலத்தில் மகாபாரதம்ங்கிறது இதை விட பெரிய புத்தகம். அந்த புத்தகமே கதை படித்து அன்னதானம் பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த வீட்டில் வந்து ராமர் வாசம் செய்வாராம். ராமயானம் படித்தாங்கன்னா ராமர் வாசம் செய்வாராம். அதனால தான் புனர்பூச நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா, நான் அதிகமாக சொல்லியிருப்பேன் பாருங்கள், என்ன சொல்லியிருப்பேன்னா, புனர்பூச நட்சத்திரத்தில் யாராவது பிறந்திருந்தால் அவங்களுடைய அப்பாவோ தாத்தாவோ கொள்ளுப்பாட்டனோ ராமாயண மகாபாரதம் படித்து அந்த குடும்பத்தில் ராமர் கோயிலில் பூஜை பண்ணினா தான் புனர்பூச நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறக்க முடியுமா? அப்படின்னா பாருங்கள், அப்போது அவங்க செஞ்ச புண்ணியம் ராமரே பிறக்கிறாரு. இதில் தெரியுதுங்களா புண்ணியம் எங்கே இருக்குது, பாவம் எங்கே இருக்குதுன்னு. உண்மையாலுமே நீங்கள் கடவுளுக்கு பூஜை பண்ணி தானம் தர்மமெல்லாம் நிறையா செஞ்சு பண்ணினதை நீங்கள் எதில் தெரிஞ்சுக்க முடியும்னா, தலைமுறையாக நீங்கள் கும்பிட்டு வந்ததை ராமருடைய ராமரை படித்து ராமாயணம் படித்து உண்மையாலுமே அந்த சக்தி இருந்தால் ராமருடைய நட்சத்திரத்திலேயே அந்த குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க. அவங்கள நீங்கள் ஜோசியத்தில் போய் கேட்டிங்கன்னா, எனக்கு உங்கள் பாட்டிக்கு ராமாயணம் தெரியுமான்னா, அந்த காலத்தில் ராமாயணம் படிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு இவங்க சொல்லுவாங்க. அப்போ எவ்வளவு பின்னோக்கி போகும்போது அங்கேயும் உண்மை இருக்குது, இங்கேயும் உண்மை இருக்குது. அப்போ பிரபஞ்சத்துக்குள்ளே எவ்வளோ ஜோதிட ரகசியம் இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் ஒரு பொக்கிஷம். ஜோதிடம் என்பது தேட கிடைக்காத செல்வம். இன்றைக்கி உலகம் பூரா இந்த ஜோதிடத்தை எல்லாரும் ஆன்மீகத்தை படித்து வச்சுக்கணும். எதுக்கு தெரியுங்களா? கரடு முரடாக வாழ்ந்து நம்மளுக்கு நிதானம் தெரியாமல் போய் எங்கேயோ ஒரு பக்கம் ஏமாறதுக்கு பதிலாக கிரக ரீதியாக வாழ்ந்து இந்த 120 வருஷம் பூர்த்தியாக புண்ணியம் செஞ்சு வச்சுட்டு புண்ணிய ஆத்மாவாக போகிறதுக்கு ஜோதிடம் கொஞ்சம் தேவை. அதில் இன்றைக்கி ஒரு அங்கம்தான் இன்றைக்கி ஜோதிடம். ஜோதிடம்ங்கிறது நீங்கள் பாருங்கள், ஜோதிச்சு திடமாக சொல்லுங்கிறது ஜோசியத்தை. ஜோதி அப்படிங்கிறது ஜாதகத்தை ஓப்பன் பண்ணி வச்சால் அந்த எந்த கட்டத்தில் ஜோதி தெரியுதுங்கிறது தான் திடமாக சொல்லுங்கன்னு சோதித்து திடமாக சொல்லுங்கிறாங்க. சாதகம் பார்க்க நான் வந்தேன் அப்படின்னா பாதகமாக போயிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையை அதை சாதகமாக ஆக்கணுங்கிறதுக்கு சாதகம் பார்க்க நீங்கள் வரீங்க. அப்போது இந்த முன்னோர்களெல்லாம் இந்த ராமாயண மகாபாரதம் பகவத்கீதையெல்லாம் எதுக்காக படித்து வச்சுருக்கிறாங்க, அதில் இருக்கிற கருத்துக்களை எடுத்து பிட்டாக விளக்கங்கள் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த உலக மக்கள் நலனுக்காக உதாரணங்கள் சொல்கிறதுக்கு இந்த பிட்டுகள்லாம் வெளியே வந்திருக்கு. இந்த கவியும் கதையும் எல்லாமே இருக்குது. ராமருக்கு நம்ம சொன்னோம், 4 கோள் உச்சமாகி நகரலோர் ஆட்சியாகி மால் உலக கேந்திரத்தில் இவர் ஜெகத் சக்கரவர்த்தியாமேனா. அப்படி ஒரு 4 கோள் உச்சமாகி நகரலோர் ஆட்சியாகி மால் உலக கேந்திரத்தில் இவர் ஜெகத் சக்கரவர்த்தினா, அப்படி ஒரு கிரக அமைப்பு உள்ள நேரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அது நாடறிஞ்ச மனிதனா இந்த உலகத்தில் வாழுமா? நாடறிஞ்ச மனிதனா, அந்த நாடுக்கே இவரை தனியாக தெரியுமா? அப்படி ஒரு கிரக அடைவில் வறுமையிலையும் கூட ஒரு வீட்டில் பிறந்தாலும் அது வளர்ந்து வரும்போது நாடறிஞ்ச மனிதனாக மாறிடுமா? அப்போ இதெல்லாமே உண்மைகள் இருக்கா இல்லையா சொல்லுங்கள். அப்போ இந்த உலகத்துக்கு இந்த ஆன்மீகம் நமக்கு தேவை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இத்தனை கோயில் கட்டியிருக்கிறாங்களே, 4000 கோயில் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குது. 4000 கோயிலும் திதி நட்சத்திரம் கிழமை யோகம் கரணம் டைம் இந்த நல்ல நேரம் பார்க்காம எப்படி கோயிலுக்கு வந்து பூமி பூஜை போட முடியும்? ஒரு சாமி சிலையை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு ஜோதிடம் தேவை. ஒரு கோவிலில் வந்து ஒரு அர்ச்சகருக்கு வந்து ஒரு நல்ல நேரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பஞ்சாங்கம் தேவை. ஒரு சஷ்டி திதி எப்போ வருதுங்கிறதுக்கு ஜோதிடம் தேவை. ஒரு என்ன கிழமையில் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா என்ன திதி அடப்பு இருக்குதுங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஜோதிடம் தேவை. ஒரு பாலக்கால் போடுறதுக்கு ஒரு ஜோதிடர் நல்ல நேரம் குறித்து கொடுக்கணும். ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு ஒரு நல்ல நேரம் குறித்து கொடுக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்கள். இது எல்லாம் தான் ஜோதிடம் இல்லாத எங்கேயுமே அங்கம் இல்லை. இதை நீங்கள் தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு தெரியும். இதுதான் அந்த தசமித்துடைய ரகசியம். அற்புதம் ஐயா. அதாவது வழியே தெரியாம நம்ம ஒரு டார்கெட்டே இல்லாம ஓடுறவங்களுக்கு அந்த ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம யாரு, நம்ம எதுக்காக பிறந்தோம், நம்ம செய்ய போறதெல்லாம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு போறது வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கறத நீங்க உங்க விளக்கம் வந்து அக்கு வேற ஆணி வேற வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. அதோட இல்லாம வந்து உங்களுடைய பேச பேச சுவாரஸ்யம் அதிகமாயிட்டே போது நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நெருங்கிட்டோம். ஆதிகால பரிகாரங்கள் குறித்தும் உங்களை எப்படி சந்திக்கிறது குறித்தும் எங்களுக்கு சொல்லணும். சரி, ரொம்ப சந்தோஷம். இந்த ஆதிகால பரிகார புத்தகம் இது ஒரு பகவத்கீதை ராமாயண மகாபாரதம் மாதிரி ஒரு A4 சைஸு. இந்த புத்தகம் வந்து கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா 2 நாள் உங்கள் கையிலேயே கிடச்சிரும், ஆன்லைன்லேயே கிடைக்கும். இது இல்லாமல் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம், பிரசன்னம் பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குள வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அங்கே நம்ம ஜாதகம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம்.
இது இல்லாமல் ஜோதிட வகுப்பு ஆரம்பிச்சிருக்கோம். இது ஒரு 108 பேருக்கு மட்டும் இந்த ஆதிகால ஜோதிட பரிகாரங்களோட அவங்களுக்கு ஜோதிட வகுப்பு ஆரம்பிக்க போகிறோம். எல்லாத்துக்குமே முழு விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சக்தி இல்லாமல் சிவன் இல்லை. அதனால் முதல் முறையாக ஆரம்பிக்கிறது 108 பெண்களுக்கு ஜோதிட ரகசியத்தை அத்தனையும் கற்றுக் கொடுத்து இந்த உலக மக்களுக்கு ஆன்மீகம் தேவை. அதுக்காக மக்களுக்கு நீ ஜோதிட வகுப்பு ஆரம்பிக்க போது விருப்பம் இருக்கிறவங்க, ஜோதிடமே என்னன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஜோதிடம் கற்றுக் கொடுக்குறோம். தெரிஞ்சவங்க வேண்டியதில்லை. அதுக்கு இந்த கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்கும். சென்னையில் தான் இந்த ஜோதிட வகுப்பு நடைபெற உள்ளது என்று சொல்லி, இந்த மக்கள் எல்லாரும் வளமோடு வாழணும்னு சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.